இன்னைக்கு மட்டும் ஓலா வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். Shall we turn to Revelation chapter 2? எல்லாரும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 3 to 5. 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். Revelation chapter 2. How many of you were eager for this Lent days? எத்தனை பேர் இந்த லென்ட் சீசனை குறித்து ஒரு ஆர்வத்தோடு காணப்பட்டீங்க? Why were you eager? ஏன் நீங்க ஒரு ஆர்வமாக காணப்பட்டீங்க? So that we become like Jesus. ஏன்னா இயேசுவை போல எங்களை மாற்றிக்கொள்வதற்காக. Today I am going to tell you a thing that you already know, but we are going to renew our spirit. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை தான் உங்களுக்கு நான் இன்றைய நாள் சொல்ல போகிறேன். ஆனா எங்களுடைய ஆவியை நாங்க புதுப்பித்துக் கொள்ள போகிறோம். People listening to me online, this is for you as well. Not only for my church, it's for you as well. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இன்றைய நாள் கூட அது உங்களுக்காக பேசட்டும். For the past weeks we are meditating on fire. கடந்த 2 வாரங்களாக நாங்க அக்கினியை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். We heard so many confirmations, kairos moments, and last week it was marvelous. The Spirit of God moved in this place. அநேக கன்ஃபர்மேஷன்ஸ் எங்க மத்தியில இருந்துச்சு. அதுவும் போன வாரம் கர்த்தர் எங்க மத்தியில நல்ல அசைவாடினாரு. And today he's going to revive you through his reviving fire. இன்றைய நாள்ல கூட எங்களை கர்த்தர் அவருடைய எழுப்புதலின் அக்கினியை கொண்டு எங்களை எழுப்ப போகிறாரு. What is reviving? எழுப்புதல்னா என்னது? Something that was nicely happening but it is quiet now. So when the fire of God comes, it revives back one more time. நல்லா நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை ஒரு குவைட்டா போய் கொண்டிருக்கும். ஆனா அவருடைய அக்கினி இறங்கி அது ஒரு எழுப்புதல் உண்டாகும். Today you have to make a commitment in the house of God. இன்றைய நாள்ல தேவனுடைய ஆலயத்துல நீங்க உங்களையே சமர்ப்பிக்கணும், ஒப்புக்கொடுக்கணும். We saw the crown of thorns was placed on Jesus' head. நாங்க பார்த்தோம் முள்முடியானது இயேசு கிறிஸ்துவின் தலையில வைக்கப்பட்டது. It is for us to remember, to remind ourselves of something. அது எங்களையே ஒரு காரியத்தை குறித்து ஞாபகப்படுத்துகிறதற்காக தான். Shall we all read Revelation 2:3 to 5? எல்லாரும் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை. Are you enjoying the presence of God? தேவனுடைய பிரசன்னத்தை நீங்க ருசித்துக் கொண்டிருக்கீங்களா? Are you enjoying the presence of God? அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்களா? Every moment absorb it like a sponge. ஒவ்வொரு மொமெண்ட்டும் அந்த ஒரு ஸ்பாஞ்சை போல அதை நீங்க அதை எடுத்துக்கொள்ளுங்க. We don't know what word is for you for your breakthrough. எங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஒரு பிரேக் த்ரூக்கு எந்த வார்த்தை அது உங்களுக்கு வரப்போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. We don't know which moment is your kairos moment in this house of God. அவருடைய ஆலயத்துல எது உங்களுடைய கைரோஸ் மொமெண்ட்னு எங்களுக்கு தெரியாது. But God specifically spoke this word to me. I said, Lord, I am doing the fire season. God said, no, speak about this and the fire of God let it fall on this. கர்த்தர் குறிப்பிட்டதா இந்த வார்த்தையை பேசும்படியாக எனக்கு சொல்லி இருந்தாரு. Okay, Revelation 2:3 to 5. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக என்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். Revelation chapter 2 verse 3 to 5. It says like this. Jesus is saying to the church, he is saying to the church in Ephesus. He says, you have persevered and have endured hardships for my name and have not grown weary. He says, he tells to the church that you have really done well done. You have really well done. You have persevered hardships. You came through so many struggles. You came through so many sufferings. You did well. Well done. And he says, and you endured hardships for my name and you have not grown weary. There were times when you did hard work for the kingdom of God, for me, for my name's sake, and you were never weary. You never grow tired of doing ministry for me, of working for me.
அப்போ கடினமான காரியங்கள் சபைக்காக ஊழியத்துக்காக செய்த ஒவ்வொரு காரியத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டு அதிலிருந்து டயர்ட் ஆகாதபடிக்கு நீங்க இருந்தீங்க. But then the Lord says, yet I hold this against you. ஆனா ஆண்டவர் ஆனாலும் நீ ஒரு காரியத்தை உனக்கு எதிராக நான் வைக்கிறேன். What is that? I did well, you said. Lord, you said I did well. I went through hardships, but I did not lose my faith. I did really well. But what is that you hold against me? ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க நான் எல்லா நல்ல காரியமும் நல்லா செய்தேன், பொறுமையா இருந்தேன், விசுவாசத்தோடு இருந்தேன். ஆனா என்ன காரியம் நான் ஒரு குறை என்கிட்ட நீங்க கண்டுபிடிச்சீங்க. But then he says, you have forsaken your first love. You have forsaken your first love. Remember the height from which you have fallen and repent and do it first. ஆனாலும் நீ ஆதி அன்பை விட்டு விலகிட்ட அப்படினு சொல்லுகிறது. Today God remembers your first love. இன்றைய நாள்ல கர்த்தர் உங்களுடைய ஆதி அன்பை நினைவு கூறுகிறார். The love that you gave God first. அந்த தேவனுக்காக நீங்க கொடுத்த அந்த முதல் அன்பு. Or the peak of your life when you loved God. தேவனை ரொம்ப நேசித்த அந்த ஒரு தருணம். The peak season when you lived for God. அந்த ஒரு காலம் நீங்க இயேசுவுக்காக வாழ்ந்த ஒரு காலம். The season when you had so much of zeal for the Lord. தேவனுக்காக வைராக்கியமாக நீங்க வாழ்ந்த ஒரு காலம். God remembers that. அதை கர்த்தர் நினைவு கூறுகிறார். This year what was the promise verse? இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வசனம் என்னது? God who remembers. தேவன் நினைவு கூறுகிற தேவன். He not only remembers his promises, அவர் அவருடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நினைவு கூறுகிறதல்ல. He does not only remember the covenants he made with you. உங்களோடு வைத்திருந்த அந்த ஒப்புதல் மாத்திரம் நினைவு உடன்படிக்கை மாத்திரம் அவர் நினைவு கூறுகிறதல்ல. But on the 12th day of this Lent, he remembers the first love, the peak season of your life, the prime love with which you loved God. ஆனா இந்த 12வது நாள், இந்த லென்ட் சீசனின் 12வது நாள்ல நீங்க ஆதியில கர்த்தர் மேல நீங்க வைத்திருந்த அன்பு, அந்த வைராக்கியத்தை கர்த்தர் நினைவு கூறுகிறார். There were seasons when your fire was so high for God. ஒரு காலத்துல உங்களுடைய அவருக்காக அக்கினியாய் நீங்க எழும்பினது உண்டு. You know, the girls who are singing in the choir, Tanu or Shikha, and they are all not Tamil. So choirல பாடுகிற சில பேர் தனு, ஷீகா, அவங்க எல்லாம் தமிழ் கிடையாது. But you know, they used to write Tamil songs in English and they used to sing the zeal that they had, the fire that they had for the Lord. அந்த தமிழ் பாடல்கள் எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி அவங்க பாடுவாங்க. அதுதான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற அந்த வைராக்கியம். People sitting in this place, I know you for 18 years. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கடந்த 18 வருஷமா அவங்க எல்லாரையும் எனக்கு தெரியும். I know all your first love for God. எனக்கு நீங்க தேவன் மேல வைத்திருந்த அந்த ஆதி அன்பை குறித்து எனக்கு நல்லாவே தெரியும். How you used to walk miles to the church. சபைக்கு வருகிறதற்கு மைல்ஸ் கணக்குல இங்க நடந்து வருவீங்க. Pastor will never finish on time. பாஸ்டர் நேரத்துக்கு சபையை முடிக்கவே மாட்டாரு. 11, 10:30, 11:30 he will keep worshiping your love. You also will be worshiping your love, the zeal, the fire for the Lord. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது 11 மணி 12 மணி அப்படி ஆயிரும். ஆனா நீங்க அவரோடு சேர்ந்திருந்து ஆராதிப்பீங்க. அதுதான் கர்த்தர் மேல வைத்திருந்த வைராக்கியம், the அக்கினி. early morning prayers that you prayed, God remembers. அந்த அதிகாலை ஜெபம் கர்த்தர் நினைவு கூறுகிறார். You know, once upon a time these girls used to lead worship. ஒரு காலத்துல இந்த கேர்ள்ஸ் எல்லாம் ஆராதனை வழி நடத்துவாங்க. And you know, the worship leader will be leading, I will be leading, and when I turn back, all on the floor. You remember, you all remember, because I know you for 18 years. So ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படி திரும்பி பார்த்தா எல்லாரும் இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் கீழே விழுந்திருப்பாங்க. They lead and people fall. அவங்க வழி நடத்துவாங்க, ஜனங்கள் ஆவியில நிரம்பி விழுந்திருப்பாங்க. The fire for the Lord, அந்த தேவனுக்காக அந்த அக்கினி, the zeal for the Lord, தேவனுக்காக அந்த வைராக்கியம், anything and everything
they will do it for the Lord. எதுவும் எல்லாமே கர்த்தருக்காக உங்க செய்வாங்க. Even now you are all on fire, I know that. இப்பயும் நீங்க தேவனுக்காக அக்கினியா தான் இருக்கிறீங்க. But the greater glory that you used to have before, God says, He says, I am reminding you, which means He remembers how you all used to give your love to God. ஆனா அந்த முந்தின மகிமை கர்த்தர் இன்று நாள்ல அவர் சொல்லுகிறார், நான் நினைவு கூறுகிறேன், நீங்க எப்படி கர்த்தருக்காக ஒரு வைராக்கியமாக நீங்க ஓடினீங்களோ, அந்த அக்கினியில நிரம்பினீங்களோ, அதை அவர் நினைவு கூறுகிறார். How these boys used to pray loudly. எப்படி இந்த பாய்ஸ் எல்லாம் சத்தமா ஜெபிப்பாங்க. How they used to speak in tongues and do the work of God. எப்படி அந்நிய பாஷையில பேசி தேவனுடைய காரியங்களை செய்வாங்க. God is remembering everything about you. அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க செய்த எல்லா காரியத்தையும் இன்றைய நாள்ல கர்த்தர் நினைவு கூறுகிறார். First love or the first fire or the first passion that you had on Jesus. ஆதி அன்பு இல்லாட்டி ஆதி ஆதியில வைத்திருந்த அந்த அக்கினியானது இல்ல தேவன் மேல வைத்திருந்த அந்த பற்றுதல் பாசம். Today God is on the 12th day. If God says I remember, which means He is giving us back. அப்ப இந்த 12வது நாள்ல கர்த்தர் சொல்லுகிறாருன்னா, நான் நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறாருன்னா, அதை எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு திருப்பி தருகிறார். The fire for prayer, அந்த ஜெபிக்கிறதற்கு அந்த அக்கினி. The fire for fasting, உபவாசம் பண்ணுகிறதற்கு அந்த அக்கினி. You know, somebody like me, என்னை போல ஒருத்தங்க, I did 21 days full fast. Can you imagine? நான் 21 நாள் முழு உபவாசம் செஞ்சது உங்களால நம்ப முடியுமா? There was a year when I did, because pastor said whoever is finishing, whoever does full fast, I will take you somewhere, something he said. So I also did. அப்போ ஏன்னா அந்த டைம்ல பாஸ்டர் சொல்லியிருந்தார், யாரெல்லாம் முழு உபவாசம் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டும். அதனால நான் அன்று நாள்ல 21 நாள் முழு உபவாசம் பண்ணேன். Today 24 hours full fast I cannot do. இப்போ 24 மணித்தியால முழு உபவாசம் என்னால செய்ய முடியல. But God says that He is remembering the first love that we had for the passion, the zeal, the burning zeal that we had for Jesus. அப்ப இன்றைய நாள்ல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் நினைவு கூறுகிறார், கர்த்தர் மேல நீங்க வைத்திருக்க அந்த வாஞ்சை, அந்த ஆசை, அந்த ஆதி அன்பை அவர் நினைவு கூறுகிறார். We never had cars that time. Only few people had cars. அந்த டைம்ல எங்களுக்கு அநேகருக்கு கார் கிடையாது, ஒன்று சில பேர் மட்டும் தான் கார் வச்சிருந்தாங்க. There was no bus frequency much, 92 bus that time. அப்போ பஸ் எல்லாம் அடிக்கடி வராது. And we used to walk, and whenever there is a prayer we used to come. நாங்க நடந்தே தான் அநேக இடங்களுக்கு போவோம். ஜெபங்கள் நடக்கும் போதெல்லாம் நடந்தே தான் நாங்க போவோம். Pastor never used to have online those days. அந்த காலத்துல அப்போ பாஸ்டர் ஆன்லைன் எல்லாம் கிடையாது. Anything it was in face to face. என்ன இருந்தாலும் முகமுகமா பார்க்குற அந்த காரியங்கள் தான் இருந்தது. Children, people after finishing work, college, school, they will come for the prayer. பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஜெபத்துக்கு வருவாங்க. Today we have arranged FCC prayer. இந்த நாட்கள்ல கூட நாங்க FCC prayer அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். God remembers the zeal. Let us be filled with that zeal for every prayer. கர்த்தர் உங்களுடைய வைராக்கியங்களை நினைவு கூறுகிறார். இன்றைய நாள்ல கூட அவர் அதை நிரப்பட்டும் எங்க மத்தியில. The fire to come during your worship time. ஆராதிக்கிற வேளையில அந்த அக்கினியானது. The fire to love Jesus crazily. தேவனை பைத்தியமாக நேசிக்கிற அந்த அக்கினி. People used to kiss Jesus before when pastor, he used to train the children like that. அப்ப பிள்ளைங்களை எல்லாம் பாஸ்டர் இப்படி தான் ட்ரெயின் பண்ணுவார். ஆராதிக்கும் பொழுது இயேசுவை அவங்க கிஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. Do we really do that much love to Jesus? இப்போ அப்படியான ஒரு அன்பை நாங்க தேவனுக்கு காட்டுகிறோமா? When before when children say, we used to pray like this. Face towards the north we pray, then face towards the south we pray, face towards the west. We used to pray constantly, hours in the church. அப்போ நாங்க ஒவ்வொரு இடத்துல நார்த் சவுத் வெஸ்ட் அப்படின்ட்டு திரும்பி எல்லாம் மணித்தியால கணக்குல ஜெபம் பண்ணுவோம். I don't know how many of you remember, there was a message on tabernacle and everybody
we were electrified by his presence. ஒரு பிரசன்னத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, பலிபீடத்தை குறித்து ஒரு பிரசங்கத்தை Tabernacle, ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்தை பத்தி நாங்க பார்த்திருந்தோம். And everyone was under the anointing. ஒவ்வொருத்தரும் அந்த அபிஷேகத்துக்கு கீழ இருந்தாங்க. We used to speak in tongues for so much. Anytime we praise in tongues. நாங்க அநேக நேரங்கள்ல வந்து அந்நிய பாஷையினால பேசிக்கொண்டே இருப்போம். But now I have to tell the drums, come on, speed. Then only we start slowly to speak in tongues. The fire, the passion is reducing. ஸோ நான் இப்போல்லாம் ட்ரம்ஸை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்நிய பாஷை பேச ஆரம்பிப்பீங்க. இப்போ அந்த அக்கினியானது குறைஞ்சு போயிருக்கிறது. But on the first day of March, may God revive us with his reviving fire to go back to our first love and to love crazily. To love Jesus crazily. ஆனா இந்த மார்ச் முதலாம் நாள்ல கர்த்தர் எங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், எங்களுடைய ஆவில ஒரு எழுப்புதல் அக்கினியானது பரவட்டும், கர்த்தருக்காக பைத்தியமாக நேசிக்கிறவர்களாக மாறட்டும். All the mothers in the church, the fathers in the church, you have to be filled with the presence, praise in tongues, talking tongues loudly, on fire. எல்லா தாய்மார்கள் தகப்பன்மார்கள் எல்லாம் நல்ல அக்கினியில நிரம்பி அந்நிய பாஷையினால பேச ஆரம்பிக்கணும். Leviticus chapter 6 verse 12-13. God is going to put this reviving fire upon our lives. லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13. The fire on the altar must be kept burning. You know, all our first love, we should keep it burning. It must not go out. Every morning the priest is to add firewood and arrange the burnt offerings, sacrifice on the fire, and burn the fat of the fellowship offerings on it. The fire must be kept burning on the altar continuously. It must not go out. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது. 2 Timothy chapter 1 verse 5 and 6. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 5ல இருந்து 6வது வசனம். I have been reminded, God again remembers. I have been reminded of your sincere faith, which first lived in your grandmother, Lois. You know, Paul is talking to Timothy. Paul வந்து தீமோத்தேயுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். And Paul is talking about the grandmother. Paul வந்து அவங்களுடைய grandmother குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். How many grandmothers are sitting in this place? இங்க எத்தனை grandmothers இருக்கிறீங்க? The Bible says because of the fire that the grandmothers carried, it passed on to their mothers, and from the mothers it is passed on to Timothy. அப்ப தாய் கிராண்ட் மதர்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த அக்கினியானது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு போய் அவருடைய பிள்ளைகள்ல இருந்து அவர்களுடைய பிள்ளைகளுக்கு பரவினதாமா. Okay, let me read again. I have been reminded of your sincere faith, which first lived in your grandmother Lois, which is Timothy's grandmother, and in your mother Eunice, and I am persuaded now lives in you also. The fire that the grandmother carried, it passed on to the mother Eunice, and from the mother it passed on to Timothy. So அந்த grandmother மேல இருந்த அந்த அக்கினியானது அவங்களுடைய மகளுக்கு போய் அவங்களோட மகள்ல இருந்து அவங்களுடைய பிள்ளைக்கு போனதாமா. My dear people of God, we don't only spread the fire from one person to another, but we also pass the fire from generation to generation. Hallelujah. அந்த அக்கினி வந்து பக்கத்துல இருக்கவங்களுக்கு மாத்திரம் நீங்க பரவுறது கிடையாது, பரம்பரையாக அந்த அக்கினியானது பாஸ் பண்ணி கொண்டு போகிறது. If you as a grandmother is filled with fire, நீங்க ஒரு grandmother-ஆ இருந்து அந்த அக்கினி உங்க மேல நிரம்பப்பட்டிருக்கும் பொழுது, know that the fire is going to transfer to your
daughters and to your sons. தெரிந்து கொள்ளுங்க, அது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மகன்களுக்கும் மகள்களுக்கும் அது And when your daughters and sons are going to be filled with fire, it is automatically, genetically, generationally, biblically going to pass to your children. Hallelujah. அது வந்து உங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு அந்த அக்கினியானது பரவும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே அவருடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாமே பரவும். It not only spreads to the person sitting next to you in the church or in your ministry. சபையில உட்கார்ந்து இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கோம் இல்ல ஊழியத்துல இருக்கவங்களுக்கு மாத்திரம் அந்த அக்கினி பரவு கிடையாது. The fire passes genetically, biblically to the next generation. தின் பிரகாரம் நம்மளுடைய சந்ததியாக அடுத்த தலைமுறைக்கு அக்கினியானது பாஸ் பண்ணி போகும். Amen. How many of you want this fire now? எத்தனை பேருக்கு இந்த அக்கினி வேணும்? It's not for you, it's for your generation. அது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய சந்ததிக்கும் இருக்கிறது. It's not for you but for your child, for your son, for your daughters. உங்களுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு இருக்கிறது. And now Paul says in verse 6, இப்ப பவுல் 6வது வசனத்துல சொல்லுகிறார், for this reason I remind you to fan into flames the gift of God, or in other translation it says the inner fire which is in you through the laying of my hands on you. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவூட்டுகிறேன். That is why I am going to pray for all of you next week, especially in the ministry. அதனால தான் நெக்ஸ்ட் வர்ற வாரம் ஊழியத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். So that put your name, for this reason I remind you, put your name in that, to fan into flames the inner fire or the gift of God which is in you through the laying on of my hands. According to the Bible, when the priest lays the hands, the fire, it fans the fire inside of you. வேதத்தின் பிரகாரமாக ஊழியக்காரங்க வந்து உங்க மேல ஆசாரி உங்க மேல கை வைக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினியானது அனல் மூட்டப்படும். Hallelujah. Are we going to revive our first love? எங்களுடைய ஆதி அன்பை நாங்க அக்கினி எழுப்ப அனல் மூட்ட போகிறோமா? Are we going to revive the zeal for the Lord? கர்த்தருக்காக நாங்க வைத்திருக்கிற இந்த வைராக்கியத்தை எழுப்பூட்ட போகிறோமா? There are 3 keys to keep your fire burning. 3 காரியங்கள் இருக்கு உங்களுடைய அக்கினியை நீங்க எரிந்து கொண்டே இருக்கிறதற்கு. Number 1, if you want fire, there should be an altar. உங்களுக்கு அக்கினி வேணும்னா ஒரு பலிபீடம் இருக்க வேணும். What is an altar? பலிபீடம்னா என்ன? Altar is a place or a pattern or a routine where you meet with God. பலிபீடம் வந்து ஒரு இடம் இல்ல ஏதாவது ஒரு நீங்க வழக்கமா செய்கிற ஒரு காரியம், அது வந்து அந்த இடத்துல தான் நீங்க தேவனோடு ஒரு உறவு கொள்வீங்க. There is no fire if there is no altar. அங்க ஒரு பலிபீடம் இல்லாட்டி அக்கினி கிடையாது. Fire will not fall there or there. Fire is restricted to the altar. அக்கினி வந்து எல்லா இடத்துலயும் வந்து விழுகாது. அக்கினி வந்து ஒரு பலிபீடத்துல மாத்திரம் தான் வந்து விழுகும். So you have to have a personal altar. அப்ப உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பலிபீடம் இருக்கணும். A prayer routine, a prayer pattern, a prayer place, a prayer time, an altar where you will meet with God. வழக்கமா ஜெபம் செய்கிற ஒரு இடம், வழக்கமா தேவனை நீங்க போய் சந்திக்கிற ஒரு இடம் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணும். And it should not be once in a while. It should be a daily practice where you will have the routine to meet with God. அது எப்பயாவது ஒரு இருந்துட்டு செய்கிற ஒரு காரியமா இருக்க கூடாது. அது வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க செய்கிற ஒரு காரியம் தேவனை சந்திக்கிற ஒரு நேரமாக இருக்கணும். It can be any place. அது ஏதாவது எந்த இடமாக இருக்கலாம். God will visit you any place wherever you call upon his name. Whether it is your car, whether it is your room, whether it is your living room, whether it is the corner of a place, wherever you call, that place becomes the altar because God comes and meets you. நீங்க எந்தெந்த இடத்துல இருந்து தேவனை கூப்பிடுகிறீங்களோ அந்த இடம் ஒரு பலிபீடமாக மாறும். ஏனா பலிபீடமாக மாறும். Sometimes we will have an altar but it is under construction
or it is repair. ஒரு வேளைகள்ல எங்களுக்கு பலிபீடம் இருக்கும், ஆனா அந்த பலிபீடமானது ஒரு வேலைக்குள்ளாக கடந்து போகும், இல்லாட்டி அது ஒரு ரிப்பேருக்குள்ளாக இருக்கும். But tonight, after this communion service, when you go back home, you are going to repair your altar, you are going to clean your altar, you are going to set a time where you are going to meet with God, you are going to set with God an altar for you, because if there is no altar, there is no fire. இன்றைய நாள்ல கூட உங்களுடைய பலிபீடத்தை நீங்க சரி செய்ய போகிறீங்க. என்னென்ன காரியங்கள் சரி செய்யப்படணும் அதெல்லாம் சரி செய்து அந்த இடத்துல தேவனை நீங்க நோக்கி பார்க்க போகிறீங்க. Church is an altar. சபையானது ஒரு பலிபீடம். Worship team, they have an altar. Worship team ஒரு பலிபீடம் இருக்கு அவங்களுக்கு. Girls team, they have an altar. Girls teamக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. Boys team, they have an altar. Boys teamக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. Sunday school has an altar. Sunday schoolக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. Teens have an altar. Teensக்கு ஒரு பலிபீடம் இருக்கு. Where they regularly meet with God அங்க to communicate with God. அங்க தான் அவங்க ரெகுலரா தேவனை சந்தித்து தேவனோடு உறவாடுவாங்க. So do you understand what an altar is? அப்ப இப்ப புரியுதா எது பலிபீடம்னா என்னன்னு தெரியுமா? A place, a time, a consistent routine where that is separated for you and God only. ஒரு இடம், ஒரு நேரம், வழக்கமா ஒரு ரூட்டீனா நீங்க தேவனை சந்திக்கிறது. Number 2, இரண்டாவது, when will the fire come? You have the altar, okay? Now how will the fire come? எப்ப அந்த அக்கினி வரும்? உங்களுக்கு இப்ப பலிபீடம் இருக்கு, எப்ப அக்கினி வரும்? When there is a sacrifice. அங்க எங்கே பலி இருக்கிறதோ. Sacrifice can be burnt sacrifice, burnt offering, anything that you like but you leave it for the Lord becomes a sacrifice in your life. எந்த விதமான பலியாக இருக்கலாம், அந்த பலி வந்து தேவனுக்காக நீங்க ஒப்பு கொடுத்து அதை கொடுத்துட்டீங்கன்னா அது ஒரு பலியாக மாறும். Any small sacrifice God accepts. எந்த விதமான சின்ன பலியா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். For example, you are giving the time morning 6 to 6:30 to God. உதாரணத்துக்கு காலையில அதிகாலை 6 மணில இருந்து 6:30 வரைக்கும் தேவனுக்காக நீங்க கொடுக்கிறது. You could have done so many things at that time, but you sacrifice that time to meet the Lord. That time becomes a sacrifice. நீங்க அந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒரு காரியங்கள் செய்து கொண்டிருக்கலாம், ஆனா அந்த நேரத்தை நீங்க கர்த்தருக்காக கொடுத்திருக்கீங்க தானே, அது வந்து ஒரு பலியாக மாறும். These days you are eating only vegetarian, so your choice food become a sacrifice. So இந்த காலங்கள்ல நீங்க வெறும் வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடுறீங்க, அது வந்து அந்த சாப்பாடு விதம் வந்து அது ஒரு பலியாக மாறும். Anything that you leave for God because of the love you have for him, you are ready to sacrifice, that becomes a sacrifice. தேவன் மேல நீங்க வைத்திருக்க அந்த அன்பின் நிமித்தம் நீங்க ஒரு காரியத்தை விட்டு விலகுறீங்களோ அது வந்து ஒரு பலியாக மாறும். You know, you sacrifice so many things for the person you love. நீங்க நேசிக்கிற ஒருத்தருக்காக அநேக காரியங்களை நீங்க விட்டு கொடுப்பீங்க, இல்ல sacrifice பண்ணுவீங்க. You know, you all know this story. I am just using it as an example. I love anklets. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா எனக்கு வந்து ரொம்ப அந்த கொலுசு ரொம்பவே பிடிக்கும். And I used to wear it for years. used to wear anklets. நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது நான் அந்த கொலுசு வந்து நான் ஒரே பாத போட்டுட்டே தான் இருப்பேன். But when I married my husband, the first thing he did not like was my anklet. So என் ஹஸ்பண்டை நான் கல்யாணம் பண்ண போது அவங்களுக்கு பிடிக்காத ஒரே ஒரு காரியம் அந்த கொலுசு தான். You know what he said? He said, you know, Jesse, I like everything, but the one thing that you're wearing, the anklet, I don't like it. அப்ப அவங்க சொன்னாங்க, உனக்கு தெரியுமா எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீ போட்டிருக்க அந்த கொலுசு மட்டும் தான் எனக்கு பிடிக்கல. So I thought maybe he did not like the design. So நான் யோசிச்ச ஒருவேளை அந்த டிசைன் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு. So I said, maybe shall I change it into a nice different design? அப்ப நான் சொன்ன அது வேற ஒரு டிசைனை மாத்திக்கொள்ளவா அப்படின்னு நான் கேட்டேன். He said, no, the full anklet, whatever you wear, I don't like it. I don't like anklets. So அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல நீ போடுற அந்த கொலுசே எனக்கு பிடிக்காது அப்படினு. This was very hard for me because I loved I don't want bangles, I don't want chains, but I loved anklets. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. நான் காப்பா இருக்கட்டும் அத கூட விட்டு கொடுப்பேன், ஆனா இந்த கொலுசு எனக்கு விட்டு கொடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But 24 years ago, when the man who I loved the most said,
that I don't like it, I sacrificed it for the man who loved the most in my life. அப்ப 24 வருஷத்துக்கு முன்பதாக நான் நேசித்த அந்த மனுஷனுக்காக எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு காரியத்தை நான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணேன். Why did I sacrifice? Because I loved him so much. ஏன் நான் அதை விட்டு கொடுத்தேன்? ஏன்னா அவரை ரொம்பவே நேசித்தனால. You know, when the love becomes more, you are ready to sacrifice things that you like. நீங்க ஒருத்தங்க மேல இல்ல ஒரு காரியத்து மேல நீங்க அன்பு ரொம்பவே வைத்திருக்கும் பொழுது நீங்க அதை வந்து விட்டு கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. When the person you love is very special to you, you are ready to sacrifice anything for that sweet person that you love the most. நீங்க நேசிக்கிற ஒருத்தரை ரொம்பவே நீங்க நேசிக்கும் பொழுது உங்ககிட்ட இருக்கிற நீங்க ரொம்பவே நேசிக்கிற ஒரு காரியத்தை அவங்களுக்காக விட்டு கொடுக்கிறதற்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. Sometimes your loved ones may not like red color, so you don't wear red at all. Sometimes they don't like white color, you don't put white color at all. You know, many things you are ready to sacrifice if your heart is all about that one person's choice. அப்ப அந்த ஒரு நபர் ரெட் பிடிக்கலையோ இல்ல ஒயிட் பிடிக்கலையோ எது அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்கள நீங்க நேசிக்கிறனால நீங்க அதெல்லாம் விட்டு கொடுக்கிறதற்கு அதை சாக்ரிஃபைஸ் பண்றதற்கு நீங்க ரெடியா இருப்பீங்க. So your sacrifice depends on the love, the depth of the love you have for the person. அப்ப அந்த நீங்க விட்டு கொடுக்கிறதோ இல்ல sacrifice பண்ணுகிறதோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா ஒருத்தரை நம்புகிற நேசிக்கிறீங்கன்றதற்கு அடையாளம். So this Lent season, what is the sacrifice? What is your sacrifice for the one who even died for you? What is your sacrifice? அப்ப இந்த லென்ட் சீசன்ல உங்களுக்காக சிலுவையில மரித்த அந்த தேவனுக்கு நீங்க என்ன இந்த நாட்கள்ல விட்டு கொடுக்கறீங்க, sacrifice பண்றீங்க? He is more interested in the sacrifice of your heart, of your character, of your thinking, of your virtues. What is your sacrifice for the man who died for you? Not only loved, but who died for. What can you sacrifice for him? I am sacrificing this thing. I am sacrificing that thing. I am sacrificing this because I love him to bits. What is your sacrifice? Jano, what is your sacrifice for the man who died for you? Danu, what is your sacrifice for the man who died for you? Geeti, Shikha, Glory. Just an example, because I always call these girls. What is the sacrifice for the man who died for you? When there is a sacrifice, there is fire on the altar. Fire doesn't fall just because there was an altar. Fire falls because there was a sacrifice on the altar. பலிபீடத்துல மாத்திரம் அந்த அக்கினி இறங்காது, அந்த பலிபீடத்துல பலி இருந்தா தான் அந்த அக்கினி இறங்கும். பின்னாடி இருக்கிற boys, what is the sacrifice for this Lent season? What is the sacrifice for the man who died for you on the cross? இந்த லென்ட் சீசன்ல நீங்க என்னத்தை தேவனுக்காக விட்டு கொடுக்க போறீங்க இல்ல பலி செலுத்த போகிறீங்க அந்த சிலுவையில மரித்த அந்த தெய்வத்துக்காக? Are you ready to give your life to Jesus? நீங்க இயேசுவுக்காக உங்க வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்கீங்களா? Are you ready to live for Jesus? இயேசுவுக்காக வாழுகிறதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? Forget about Sunday. Are you ready to live for Jesus on a Monday, on a Tuesday, on a Wednesday, on a Thursday, on a Friday, on a Saturday? When he sees the sacrifice, fire falls. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரத்தை நீங்க மறந்துருங்க. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்ட்டு இந்த நாட்கள்ல தேவனுக்காக உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. ஏன்னா பலிபீடத்துல பலி இருந்தா தான் அந்த அக்கினியானது இறங்கும். Are you ready to sacrifice the comfort? நீங்க ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கிற அந்த காரியத்தை பலி செலுத்துறதற்கு தயாராக இருக்கிறீங்களா? Are you ready to sacrifice the mornings and
make it into a prayer altar. அந்த அதிகால நேரத்தை ஒரு ஜெப பலிபீடமாக மாற்றுகிறதற்கு நீங்க Are you தயாரா ready இருக்கீங்களா? to sacrifice the night times for sleeping and ready to pray? அந்த ராத்திரி நேரங்கள்ல உங்களுடைய தூக்கங்களை விட்டு ஜெபிக்கிறதற்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? Are you ready to sacrifice the early hours to pray? அதிகால நேரங்கள்ல பலி செலுத்தி அதை நீங்க ஜெபிக்கிறதற்கு தயாரா இருக்கீங்களா? You know, somebody said, I sacrificed something, I can't tell. I sacrificed this thing that was in my life for so many years for the Lord my Savior. What are you going to sacrifice for your Savior? ஒருத்தங்க எனக்கு இப்படியாக சொல்லி இருந்தாங்க, ஒரு விஷயத்தை அநேக வருஷமாக இருந்தது, ஒரு விஷயத்தை தேவனுக்காக அவங்க பலி செலுத்தி அதை விட்டு விட்டாங்களாமா. நீங்க என்னத்தை விட்டு கொடுக்க போறீங்க, பலியாக செலுத்த போகிறீங்க? Greater the sacrifice, greater the fire, greater the glory. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய பலி இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு தான் அந்த அக்கினியும் மகிமையும் இருக்கும். What is the third key? மூன்றாவது திறவுகோல் என்ன? Add fuel, add wood. எரிபொருட்கள் போட போட அக்னியா எரிய ஆரம்பிக்கும். Okay, what are the fuel, what are the woods that you are going to put? என்ன எரிபொருட்கள், என்ன நீங்க wood விறகுகள் போட போகிறீங்க? Tongues of fire can light the sacrifice. அக்னியின் அந்நிய பாஷைகள், அதெல்லாம் Worship can be a fuel. ஆராதனை வந்து ஒரு எரிபொருளாக மாறலாம். Praise can be a fuel. துதி வந்து எரிபொருளாக மாறும். Humbleness, humility can be a fuel. தாழ்மை அது வந்து ஒரு எரிபொருளாக மாறும். Love can be a fuel. அன்பு எரிபொருளாக இருக்கும். Holiness can be a fuel. பரிசுத்தம் ஒரு எரிபொருளாக இருக்கும். Whatever you can find to make yourself prayerful or getting close to God, do everything. என்னென்ன காரியங்கள், ஒரு நல்ல ஒரு ஜெப வாழ்க்கையோ இல்ல கர்த்தரோடு இணைகிறதற்கு என்னென்ன காரியங்கள் உங்களால செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிங்க. What if I go to a conference? நான் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போனா எப்படி இருக்கும்? What if I pray tonight? It will increase my fire. இந்த ராத்திரி வேளையில ஜெபித்தா எப்படி இருக்கும்? என்னுடைய அக்கினி இன்னும் மணல் மூட்டப்படும். What if I join with someone and pray? The fire will burn more. நான் ஒருத்தங்களோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா என்னுடைய அக்கினி இன்னும் அதிகமா எரிய ஆரம்பிக்கும். What if I join the FCC prayer? The fire inside me will stir up. ஒவ்வொரு நாளும் தவறாம FCC ல ஜாயின் பண்ணா எனக்குள்ளாக இருக்கிற அக்கினி இன்னும் மணல் மூட்டப்படும். Rekindle the fire inside of you. எங்களுக்குள்ளாக இருக்கிற அக்கினியானது அனல் மூட்டப்படட்டும். Repair your altar. உங்களுடைய பலிகளை எல்லாம் சரி செய்யுங்க. My dear people of God, என்னுடைய தேவ ஜனங்களே, God is a remembering God. தேவன் நினைவு கூறுகிற தேவன். He remembers all the promises and covenants. கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். But he also remembers our first love, our passion, our zeal, any crazy thing that you did for God. He remembers everything. அவர் நீங்க கர்த்தருக்காக வைத்திருந்த அந்த ஆதியில வைத்திருந்த அன்பு, ஆசை, வாஞ்சை, விருப்பம், அது வைராக்கியம் எல்லாம் நினைவு கூறுகிறார். And he is going to revive the fire inside of you. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினியை அனல் மூட்ட போகிறார். He is going to fan the fire inside of you. உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த அக்கினியை அனல் மூட்ட போகிறார். What are the three key points? மூன்று முக்கியமான காரியம் என்ன? To make your fire. உங்களுடைய அக்கினி அனல் மூட்டுகிறதற்கு What is the first one? முதலாவது காரியம் என்னது? Altar. You have to have an altar. உங்களுக்கு பலிபீடம் இருக்கணும். Number 2, what is the second thing? இரண்டாவது, there should be a sacrifice. அங்க வந்து ஒரு பலி இருக்கணும். This Lent season there is grace, abundant grace. இந்த லென்ட் சீசன்ல வந்து கிருபை இருக்கிறது. I am going to leave this habit or leave this character or leave this virtue or leave this practice, leave this routine, whatever. I want to give God a sacrifice. இந்த பழக்க வழக்கங்கள், இந்த காரியங்கள், இதெல்லாம் இந்த குணாதிசயங்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல நான் கர்த்தருக்காக விட்டு கொடுக்க போகிறேன். You add fuel.
Whatever makes you pray, do it. எரிபொருட்கள் நீங்க ஊற்ற போகிறீங்க. Whatever makes you fired up, stir it. என்னென்ன காரியங்கள் உங்களோட அக்கினி அனல் மூட்ட போறதோ அதெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிங்க. In this season, may the fire fall upon all of us. இந்த காலத்துல எங்க ஒவ்வொருத்தர் மேலும் அந்த அக்கினியானது ஊற்றப்படட்டும். On this altar, you can come anytime and you can kneel down and pray. இந்த பலிபீடத்துல நீங்க எப்ப வேணாலும் நீங்க முழங்காலிட்டு நீங்க ஜெபிக்கலாம். Any Sunday you want something in your heart, you can come and pray. That is why we have put a red carpet, not only for communion Sunday. Whenever you want something, you can come and pray here. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய இருதயத்தை நீங்க ஊற்றி ஜெபிக்கணும், ஆராதிக்கணும்னா இந்த ரெட் கார்பெட் அதுக்காக தான் விரிக்கப்பட்டிருக்குது. நீங்க வந்து ஜெபிக்கலாம். Let's all close our eyes. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். Now we are going to pray. நாங்க ஜெபிக்க போகிறோம். Anybody who wants to come to the altar and pray, you can come and pray. யாரெல்லாம் பலிபீடத்துல வந்து ஜெபிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்க வந்து ஜெபிக்கலாம். May the fire fall today. இன்றைய நாள்ல அந்த அக்கினியானது ஊற்றப்படட்டும். Tell God, I want to renew myself. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நான் புதுப்பிக்க I போகிறேன். want to revive myself. என்னை அனல் மூட்ட போகிறேன். You know, the grandparents' fire carries to the mother and to the child. அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ்னுடைய அந்த அக்கினியானது அவங்களுடைய பிள்ளையில இருந்து அப்புறம் பேர பிள்ளைகளுக்கு மாறுகிறது. Today, as you come to the altar, God is raising an altar in your life. நீங்க பலிபீடத்துல வரும்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பலிபீடங்களை உயர்த்துவார். But you have to sacrifice. ஆனா நீங்க ஒரு பலி செலுத்தணும். First you have to build